வணக்கம். பொதுத்தமிழில் முதல் கேள்வி, கவிஞனின் காதல் கவிஞனின் காதல் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கவிஞனின் காதல் என்ற நூலின் ஆசிரியர் கவிஞர் தமிழொலி. கவிஞர் தமிழொலி அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட காலம் 1924 to 1965, புதுவையில் பிறந்தவர். அது மட்டும் இல்லாமல் பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் கருதப்பட்டவர் கவிஞர் தமிழொலி. இந்த கேள்வி தனியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசனின் மாணவராகவும் கருதப்பட்ட கவிஞர் யாருன்னு கேட்டால் கவிஞர் தமிழொலி. இவங்க நிறைய நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் ஒரு நூல் தான் கவிஞனின் காதல். இந்த நூல் மட்டும் இல்லாமல் நிலை பெற்ற சிலை, வீராயி, மே தினமே வருக, கண்ணப்பன் கிளிகள், குருவிப்பட்டி, தமிழர் சமுதாயம், மாதவி காவியம் ஆகிய நூல்களையும் கவிஞர் தமிழொலி அவர்கள் எழுதியுள்ளார்கள். அடுத்த கேள்வி, சாசனம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சாசனம் என்ற நூலின் ஆசிரியர் கந்தர்வன். கந்தர்வன் அவர்களை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சார்ந்தவர். இவரோட இயற்பெயர் நாகலிங்கம். இவர் தமிழ்நாடு அரசின் கருவூல கணக்குத்துறையில் பணிபுரிந்த ஒரு நபராக இருக்காங்க. இவங்க எழுதின நூல் சாசனம் மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் போன்ற நூல்களையும் கந்தர்வன் என்ற நாகலிங்கம் அவர்கள் எழுதியுள்ளார்கள். அடுத்த கேள்வி, ரோமானியர்களின் பழங்காசுகள் தமிழகத்தில் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ரோமானியர்களின் பழங்காசுகள் தமிழகத்தில் கோவை பகுதிகளில், கோயம்புத்தூர் கோவை பகுதிகளில் முதலாக கண்டெடுக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இந்த அகழாய்வுகளை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் கல் ஆயுதம் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1863 சென்னை பல்லாவரம் பகுதியில் இருக்க செம்மண் மேட்டு பகுதிகளில் ராபர்ட் ப்ரூஸ்புட் என்ற ஒரு தொல்லியல் அறிஞர் தான் எலும்பு, கற்கருவி போன்றவற்றை பல்லாவரம் பகுதியில் 1863 கண்டுபிடிச்சாங்க. இந்த ராபர்ட் ப்ரூஸ்புட் கண்டுபிடிச்ச இந்த கற்கருவி தான் இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கற்கருவியாக கருதப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானியர்களின் மட்பாண்டம் கண்டுபிடிக்கப்பட்டது. 1914 ஆதிச்சநல்லூர், இப்போ இருக்கிற தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூர் பகுதிகளில் 1914 அகழாய்வின் போது ஏராளமான முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் குறிப்புகள் இருக்குது.